கருத்துடைய பரிசமையினது அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை திருச்சபையை கூடி தேவனை தொழுதுகளை தேவதனை இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். இந்த செப்பனியாவை கொண்டு தேவன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாத இருப்பாய். இந்த நாட்களில் இறை சன்னிதானத்தில் காணப்படுகிற மனுகுலமத்தில் அநேக போராட்ட நிந்தைகள் காணப்பட்டாலும் நமக்கு இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளெல்லாம் முற்றும் அகற்றுகிறார். நம்முடைய சத்துருகளில் இருந்தபடியாக நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய நடுவில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கான அவர் எந்த ஒரு தீங்கையும் காணாத அளவுக்கு அவர் நமக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுக்கிறார். அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலான வார்த்தையாக காணப்படுவனாலே காலங்காலமாக தெய்வ சன்னிதானத்தில் காணப்படுகிற துன்பங்கள் அநேக பாடுகள் நிந்தைகளை காணப்படும் நம்மை கர்த்தர் இறைமாருக்கு நம்ம வாக்கு கொடுக்குற பிரகாரம் நம்முடைய ஆக்கினையெல்லாம் தேவன் இப்படி விலக்கி நம்மை இனி தீங்கை காணாய் என்று சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அநேக உபாத்திகளை நாம் கடந்து சொல்லுகிறோம். தேவன் சகலத்தையும் நாம் நீக்கும்படியாக அவர் குணப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் நிதானமாக சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் விரும்புகிறப்ப நாம் வாழப்படும் போது ஒரு சொன்ன வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா இறைமார்க்கும் அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தை நாம் காத்து கொள்ளப்படும் போது அவர் சொன்னது அப்படியே அவர் மாறாமல் செய்யக்கூடிய தேவன். ஆனால் இறைமாருக்கு நான் ஒவ்வொன்றை நான் பார்ப்போம். முதலாவது சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா ஆக்கினை. இப்படிப்பட்ட ஆக்கினை என்பது நாம் வாழ்க்கையில் காணப்படுகிற தண்டனையாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தேவன் மெய்யாவே நம்ம மாற்றி அவன் நம்மை குணப்படுத்துகிற தேவன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் காணவர் துன்பமெல்லாம் நீக்கி மெய்யா தேவன் நம்மை குணப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிப்போம். யோபுவுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூரியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் யோபுக்கு நேர்ந்த தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமையில் குருதியை கூட்டிக் கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தார்கள். யோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். கிழக்கு திபத்தில் ஒரு பெரிய மனுஷனும் தேவனுக்கு உண்மையும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து காணப்படுகிற ஒரு மனிதன். சாத்தான் அவனை சோதனை இடுகிறார், தன்னுடைய பொருளாதாரம்லாம் அழிக்கிறார், தன் பின் பக்கபலமாக காணப்படுற பிள்ளைகளை சோதிக்கிறார், தன் சரீரத்தில் ஒரு சோதனை உண்டாக்குறார். அது கேள்விப்பட்ட யோபுடைய 3 நண்பர்கள் தான் சிநேகிதனை பார்க்கப்பட வேண்டும் என்று ஆவலோடு வருகிறார்கள். அவர்கள் தூரத்தில் வரும்போது அவனை பார்த்து அவன் வருகை தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமையில் புழுதியை தூற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஆறுதல் சொல்லலாம் என்று வருகிறார்கள். அவனின் நிலைகளை பார்க்கும்போது நிலை கொழுந்து போகிறார்கள். முழுவதும்படியாக தெய்வ சமூகத்துக்குள்ளாக
அந்த நிலையை பார்த்து தன்னுடைய வசனெல்லாம் கிழித்து விட்டு அந்த மண்ணில் பொழுதில் உட்கார்ந்து ஒருவரை பேசிக்கொள்ளாமல் 1 நாட்கள் 2 நாட்களில் 7 நாட்கள் அப்படியாக மௌனமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தெய்வ திருப்பிள்ளைகளே, இறை சன்னிதானத்துக்குள்ளாக சத்துருவாய் சாத்தான் ஒரு மனிதனை புடமிடும் போது எவ்வளவு வக்கரமாக, எவ்வளவு கொடூரமாக அவன் மனிதனை சோதிக்கிறான் என்று பார்க்கிறோம். தன்னை சார்ந்திருக்க எல்லாத்தையும் இழக்க செய்கிறான். தன்னையும் உருவு தெரியாமல் உருவாக்குகிறான். ஒரு ஓட்டை எடுத்தபடியாக தன் சரீரத்தை சுரண்டி கொண்டபடியாக அவன் உட்கார்ந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கடந்து வருகிறார்கள். ஒருவரை பேசிக்கொள்ள முடியாமல் அவனுடைய துக்கம் மகா துக்கம் என்று கண்டபடியாக அவன் ஆக்கினை நாம் அளவிட முடியாது என்று சொல்லி அவர் இரவும் பகல் 1 வாரப்படியாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானம் நமக்கு நிலைப்படுத்துகிற பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சோதனை தேவனபடியாக அவனை மாற்றிபடியாக இரட்டத்தனையாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் காணப்படுற சத்துருவாய் சாத்தானால் உண்டாக்கப்படுகிற எல்லா சோதனைக்கும்படியாக ஒரு முடிவை தேவன் நிலைப்படுத்த போகிறார். நம்முடைய எல்லா நிலைகளும்படியாக குழப்பங்களை உண்டாக்குறான், பாடுகளை உண்டாக்குறான், கஷ்டப்படுத்துகிறான், நஷ்டப்படுத்துகிறான், வியாதிகளை உருவாக்குறான். இப்படிப்பட்ட பலவிதமான சம்பவத்தை உருவாக்கி நம்மை முற்றும் அவன் நிலைகளை செய்கிறான்.